அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் காலில் நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரோக்கியம் குறித்து, மருத்துவம் சார்ந்து உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு லைஃப் லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி டாக்டர். டாக்டர், இன்னைக்கு நம்ம காலர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஷூர். ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிங்கிறது ஒரு பொதுவாக சொல்லணும்னா ஜீரண மண்டலம், அதாவது வாயிலிருந்து கீழே மலைவாய் வரைக்கும் என்டையர் ஜீரண சிஸ்டம் மண்டலம் ஒரு டியூப் போல். அது முதல் பகுதி உணவு குழாம்போம், அப்புறம் இன்னொரு பகுதி இறைப்பையும்போம், சிறுகுடலுமோ பெருக்குடலுமோ மலக்குடல். இந்த கம்ப்ளீட் குடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம பொதுவாக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லுவோம். இதை தவிர இது பேர் லூமினல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. லூமினல்னா குழாய். இதை தவிர இதுக்கு அட்டாச் ஆகிருக்கிற சுரப்புகள்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பேங்க்ரியாஸ், இந்த மூன்றும் கூட அட்டாச் ஆகிருக்கு இந்த இந்த என்டையர் கட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த எல்லா உறுப்புகளையும் சேர்ந்து வர்ற வியாதிகளுக்கு பொதுவாக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லுவோம். ஓகே, இது ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிரதானமான பிரச்சனைகள்னா எது எதுன்னு மென்ஷன் பண்ண முடியுமா? பிரதானமான பிரச்சனைகள் இறைப்பையில் புண்கள், ஸ்டமக் அல்சர்ஸ், இறைப்பையில் புற்றுநோய், ஸ்டமக் கேன்சர்ஸ், உணவு குழாயில் புற்றுநோய் அல்லது உணவு குழாய்க்குள்ள எரிச்சல், நெஞ்செரிச்சல், இதெல்லாம் அப்பர் ஜிஐன்னு சொல்கிறது. லோவர் ஜிஐனா இப்போ பைல்ஸுங்கிறோம், ஃபிஸ்டுலா பௌத்திரம்ங்கிறோம், பெருக்குடல் கேன்சர், இதெல்லாம் லோவர் ஜிஐ கீழ்ப்பகுதி. நடுவில் ஹெப்படோபிலியரியும், லிவரில் கட்டி, பித்தப்பையில் கற்கள், கணையத்தில் கட்டி, எட்ஸெட்ரா. தீஸ் ஆர் சம் காமன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதில் இப்போது அல்சர் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். இப்போது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக நிறைய பேர் இந்த அல்சர் பிரச்சனை சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இன்ஃபேக்ட் அல்சரை ரொம்ப காமனாக ஓகே சாப்பிடாதனால அல்சரை ஏற்பட்டிருக்கு, டெய்லி நேரத்துக்கு சாப்பிட்டா சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இக்னோர் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. ஸோ அல்சர்ஸை ஏன் இக்னோர் பண்ணக்கூடாது, அதுக்கான சரியான மெடிகேஷன்ஸ், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். வெரி குட் பாயிண்ட். அது கடந்த 5-10 வருடங்களாக பல புது ரிசர்ச்சில் புது அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நூட்டன விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. அதில் ஒரு விஷயம் அல்சருங்கிறது ஒரு கிருமினால் உண்டாகிற ஒரு இன்ஃபெக்ஷன். அந்த கிருமி பேர் ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஓகே, இந்த ஹெச் பைலோரியும்போம் ஒரு ஹெச்பி சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த அல்சரை நம்ம இக்னோர் பண்ணி இந்த கிருமியை வயிற்றில் நம்ம வளர்க்க விட்டோம்னா இது புற்றுநோய் அல்லது கேன்சர் கூட ஆகலாம். ஓகே, இதனால தான் கடந்த ஒரு 15-20 இயர்ஸாக all patients with ulcers must be given antibiotics. ஆன்டிபயோட்டிக்ங்கிறது ஒரு இருமல் சளி இருந்தால், காதில் இருந்து சீழ் இருந்தால், இல்லைனா ஃப்ளெம் வந்துச்சுன்னா, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்ருந்தோம். பட் இப்போ எல்லா அல்சர்ஸ்க்கும் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். அப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலன்னா அந்த அல்சர் கேன்சர் ஆகலாம். அந்த கிருமி இறைப்பையில் உட்காந்துட்டு அது கேன்சர் உண்டாக்கலாம். ஒருவேளை இதனால தான் தென்னிந்தியாவில் சைனா, தென்னிந்தியா, ஜப்பான் போன்ற 3-4 இடங்களில் ஜாஸ்தி இந்த ஸ்டமக் கேன்சர் இருக்குது என்கிற ரிசர்ச் காட்டுது. நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ராங்க மேடம். சொல்லுங்க சித்ரா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு எது சாப்பிட்டாலும் சீரணிக்க மாட்டேங்குது மேடம். ஓகே, உணவுக்குள்ளாய் சோறு எது சாப்பிட்டாலுமே அழுத்திக்கிட்டு போகுது. ஓகே, அது கேட்கணும் மேடம். நிச்சயமா டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. சரி. அம்மா வணக்கம். உங்களுக்கு எரிச்சல் மட்டும் இருக்கா, இல்ல இறங்காம மாட்டிட்டு இருக்கா? இல்லைங்க சார், இறங்கும் போது அந்த இடம் ஃபுல்லா அழுத்துதுங்க சார். ஓகே, அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. என்ன வயசாச்சு உங்களுக்கு? நெஞ்சிக்குள்ள ஒரு மாதிரி பண்ற மாதிரிக்கே இருக்கு. ஓகே அம்மா, உங்க பிரச்சனைக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். கட்டாயமாக எனக்கு இப்ப அப்படிஷன் வால்வு ஆபரேஷன் வேற பண்ணிருக்குங்க சார். உணவுக்குள்ள வால்வ் ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? வால்வு அப்படிஷன் வால்வு இருக்குங்களா சார்? அப்பெண்டிக்ஸ் வால்வ் பண்ணிருக்காங்க. வால்வு ஆபரேஷன் பண்ணிருக்கேன், பண்ணி 4 மாசம் ஆகுது. அதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருக்கு எனக்கு. ஓகே அம்மா, உங்களுக்கு ஒரே நிமிஷம். உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் வால்வ் இல்ல, வால், குடல் வால். அது வால்வ் இல்ல, அது குடல் வால். அது எடுத்துட்டாங்க, அது வேற. அதுக்கும் உங்க உணவு குழாயில மாட்டுதுன்னு சொல்றீங்களே, அதுக்கும் ஏறக்குறைய 30 அடி கேப் இருக்கு. 30 அடி சிறுகுடலுக்கு அப்புறம் தான் அப்பெண்டிக்ஸ் வருது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருக்கிறதுல 2 கண்டிஷன்ஸ்ல ஒண்ணுதான். ஒண்ணு நெஞ்செரிச்சல், ரீஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரியாம இந்த வால்வ் லூஸ் ஆகி
இரைப்பையிலிருந்து அமிலம் மேலே வந்து உணவு குழாயில் பட்டு அதனால உங்கள் உணவு குழாய் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இது பேர் ரீஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் ஸ்பாசம் அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கணும் என்றால் ஒரு எண்டோஸ்கோப்பியில் உள்நோக்கி குழாய் அது பண்ணி பார்த்துக்குங்க. அது பண்ணி பார்த்தா அந்த வேல்வ் லூஸாக இருக்கா அல்லது அதர் மற்ற வியாதி என்னன்னா அக்கலேஷியா, அதாவது அந்த ஏரியாவே ரிலாக்ஸ் பண்ண தெரியாமல் ஒட்டிகிட்டு இருக்கோம். உங்கள் 2 வியாதிகளையும் ஓரளவுக்கு எண்டோஸ்கோப்பியில் கண்டுபிடிச்சி அப்புறம் மேனோமெட்ரி போன்ற இன்னும் ஒரு 2 டெஸ்ட்டில் லோக்கலைஸ் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லணும், பப்ளிக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்பவுமே இந்த உணவு குழாய்க்குள்ளே இரைப்பை உணவுக்குள்ள மாட்டுது வந்தாலே தயவு செய்து எண்டோஸ்கோபி பண்ணிக்கோங்க. ஏனென்றால் உணவு குழாயில் வந்து புற்றுநோய் கேன்சர் வந்தாலும் இதே போல தான் வந்து மாட்டோம். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அதனால் கேட்ட எண்டோஸ்கோபி நான் அது அக்கலேஷியாவா, அதை சொன்னால் ரிலாக்ஸ் பண்ணாமல் அல்லது ரீஃப்ளக்ஸா அல்லது கேன்சரா, இந்த 3 தான் காமனாக இருக்கும் நம்ம தென்னிந்தியர்களுக்கு. சரியா? டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட்காக நிறைய பேர் ஒரு குழாயை வாயில விடுறாங்க அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்க. ஆனால் நிச்சயமா அது மூலயமா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்த காலர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வித்யா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். சொல்லுங்க திவ்யா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ திவ்யா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் வந்து விஜயா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் பேசுறேன். எனக்கு வந்து 12 வருஷமா இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்ன்னு அது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கு. ஸோ எண்டோஸ்கோப் அது இது எல்லாம் எடுப்பேன், எல்லாமே நார்மலா இருக்கு. அப்புறம் வந்து இங்க ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சது இந்த நெஞ்செரிச்சல் இருந்து அதுக்கு வந்து ரேபியம் டிஎஸ்ஆர் சாப்பிடுறேன். 1 விட்டு 1 நாள் சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் இல்லை, அதை நிறுத்தினா நெஞ்சு எரிச்சல் இருக்கு. அப்புறம் இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்க்கு வந்து ஐபிஎஸ்டின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தேன். ஐபிஎஸ்டி இப்செட் ஐபிஎஸ்சி சாப்பிட்டு இருக்கேன். அதனாலுமே அந்த மார்னிங் 6 to 7 ஒரு 3 times மார்னிங் போயிடுறது. அதான் என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன மருந்து இருக்குன்னு. ஐ கேன் டெல் யூ ஒன் திங்மா. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறது உலகத்திலேயே ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு வியாதி. ஒரு வியாதின்னு சொல்கிறதோட உங்கள் பெருக்குடலில் வந்து உங்கள் நரம்புகள் போதிய அளவுக்கு இயங்கலை என்றால் இது மாதிரி இந்த பெரிஸ்டால்சிஸ் கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஸ்லோவாக போகும். அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற குரூப் வந்து உங்கள் குரூப், அடிக்கடி மோஷன் போக வேண்டிய குரூப். இதுக்கு வந்து ஒரு மேஜிக் மாத்திரையோ ஒரு மேஜிக் இன்ஜெக்ஷனோ ஒரு மேஜிக் ஆப்ரேஷனோ இல்லை. அது ஃபர்ஸ்ட் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 2, உங்கள் வியாதியை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே ஓரளவுக்கு உங்கள் வியாதி பெட்டராக ஆரம்பிச்சிடும். அதாவது இவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே பண்ண தேவையில்லை என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்பர் 3, நல்ல மாத்திரைகளால் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோஷனை நீங்கள் ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்க. மண்டே டியூஸ்டே நீங்கள் எல்லாம் இவ்வளோ செலவழிச்சோம்லாம் எழுதிக்கிறீங்க லேடிஸ். அது மாதிரி எவ்வளோ வாட்டி நீங்கள் மோஷன் போனீங்கன்னு ஒரு டைரி, ஸ்டூல் டைரி மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கேற்றாப்போல உங்கள் மெடிசன்ஸை டியூன் பண்ண முடியும். அது தவிர உங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்ட் பர்ன்ங்கிறது ரொம்ப காமன். விஜயா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து எழில் ஃப்ரம் மதுரை வரைக்கும் இது ரொம்ப காமனாக இருக்கும். ஐ மீன் தட்ஸ் அ வெரி காமன் டிசீஸ். அதுக்கு வந்து மாத்திரைகள் அப்பப்போ போட்டு அந்த ஆசிடை ஓரளவுக்கு நீங்கள் அமுக்கி வச்சுருந்தீங்கன்னா சரியாக போயிடும். சரிங்களா? நிச்சயமா வந்து டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு காமன் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த ஆலோசனை நிச்சயமா நிறைய பேருக்கு உதவிகரமா இருந்திருக்கும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? அதாவதுங்க வாய் ஃபுல்லா இருக்குங்க, உள்ளர வந்து புண்ணா இருக்குதுங்க. ஓகே. புண்ணு வந்துங்க பேஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தேன், ஜெய்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் போட்டு பார்த்தேங்க மேடம். அது போட்டாலும் வந்து வாய் புண்ணு அப்படியே ஆரம்பம் அப்படியே தான் இருக்குதுங்க. இது வந்து கேன்சரா மாறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குங்க. நிச்சயமா பயப்பட வேணாம், டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. சார், உங்களுடைய பயங்கிறது ஓரளவுக்கு உண்மை. ஆறாத எந்த ஒரு வாய்ப்புண்ணோ பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் கேன்சராக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி அவங்க மனசில் எழுந்தால்தான் நம்ம ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரை பிடிச்சி அதுக்கு சரியான சிகிச்சையை கொடுத்து க்யூர் பண்ண முடியும். அது நம்பர் 1. அது உண்மைதான். அட் த சேம் டைம் உங்களுடைய புண் கேன்சராங்கிறது ரொம்ப வெகு சுலபமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு டென்டிஸ்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் ஜென்ரல் சர்ஜன் கிட்டேயோ போனீங்கன்னா ஃபேஷியோ மேக்ஸ்ரே அவங்க பார்த்த உடனே தேவைப்பட்ட ஒரு சின்ன பயாப்சி சதை பரீட்சைன்னு ஒன்று எடுத்தால் இது கேன்சரா இல்லையான்னு பார்க்க முடியும். நம்பர் 3, பப்ளிக் கிட்ட சொல்ல வேண்டியது 6 எஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி புண்கள் இருக்கிறதுக்கு. ஒன்று வந்து ஷார்ப் டூத். உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து
பல்லு சில சமயம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இருந்துச்சுன்னா அதனால குத்தி குத்தி இருக்கலாம். ஸ்மோக்கிங் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய another S for of course syphilis இந்த VD டைப் ஆஃப் அது உங்களுக்கு இருக்காது. நம்ம going to automatically rule it out. 4வது வந்து ஸ்பைசஸ், நிறைய ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். செப்சிஸ், எங்கேயாவது பல்லுக்குள்ளே எங்கேயாவது சொத்த பல்லு இத்த பல்லு அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி விஷயங்கள். அண்ட் ஸ்பிரிட்ஸ், ட்ரிங்க்ஸ், ரொம்ப டாஸ்மாக்லாம் அங்கெல்லாம் போகாதீங்க. இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். அப்புறம் நீங்கள் போடுற மாதிரி அந்த ZT பேஸ்ட் சொன்னீங்க, இது மாதிரி விஷயம் போடலாம். இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு பப்ளிக், இது எல்லாமே நீங்கள் ரூல் அவுட் பண்ணியும் ஒரு சின்ன ப்ரப்போர்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வாய்ப்புண்கள் வரதான் செய்யும். உங்கள் உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை அது வந்து பிரதிபலிக்கிறது அந்த பிரேக் டவுன் ஆஃப் அந்த சுவர் பிரேக் டவுனால தான். அதுக்கு அப்பப்போ நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ்னு கிருமிகளே கிடைக்குது, கேப்சூல்ஸ். அதை எடுத்திங்கன்னா அண்ட் அந்த ZT மாதிரி பேஸ்ட் போட்டிங்கன்னா பெட்டர் ஆகிடும். பட் உங்கள் மெயின் திங் இஸ் இது கேன்சர் இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிட்டா மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தத்தாலே அந்த புண்களும் ஆறிடும். நிச்சயமா டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால கூட இது வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத ஒரு டென்டிஸ்ட் கிட்டயோ இல்ல உங்களுடைய ஜெனரல் பிசிஷியன் கிட்டயோ வந்து நீங்க ஒரு சின்ன செக்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விடை தெரிஞ்சிடும். அவருடைய ஆலோசனையை நிச்சயமா நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்த காலர், வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார். நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன், மாதவன் பேரு. சொல்லுங்க மாதவன், உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி வயசு சம்பந்தமா கேட்கறேன். எனக்கு IBS இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் ஃபுட் அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ இந்தியன் சாப்பாடும் கலந்து சாப்பிட்டேன். நடுவில் கொஞ்ச நாளைக்கு வந்து வயிற்றுல வலிலாம் வந்துச்சு. வலி வந்ததுன்னே நான் இந்தியாவுக்கு வந்து இங்க எண்டோஸ்கோபி பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அது வந்து நார்மல் ஸ்டடிஸ் வந்துச்சு. ஹலோ சொல்லுங்க சார், நீங்க இணைப்புல இருக்கீங்க. சார் வந்து அப்புறம் வந்து எனக்கு அப்புறம் ஸ்க்ரோனோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னார் டாக்டர். திரும்ப அதுவும் பண்ணாங்க, அதுவும் நார்மல் ஸ்டடிஸ். பட் IBSன்னு சொல்லி ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. பட் அது கொஞ்ச நாள் இருந்தது. திரும்ப எனக்கு அந்த வயிற்று ஒரு மாதிரி சில நேரங்களில் வலிக்குது. இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக எது சாப்பிட்டாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ராபிப்ரசோல் அப்படின்ற ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டேன். அப்பவும் எனக்கு ரிலீஃப் இல்லை. ஒன்று எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு சார், எனக்கு 3 இயர்ஸாக இருக்கு எனக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன அந்த கொஸ்டினுடைய கேள்வியோட அடிப்படையில் பப்ளிக் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். ஏன்மா அது என்ன தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு எண்டோஸ்கோப்பியோ கொலோனோஸ்கோப்பி பண்ணுறாங்க, இது நெகட்டிவாக இருக்குன்னா ஒரு இன்னும் இழந்த போல் ஆனால் நெகட்டிவாக இருந்துச்சு சார்னு சொல்கிறாங்க. எண்டோஸ்கோப்பி கொலோனோஸ்கோப்பி நம்ம 20 பேருக்கு 25 பேருக்கு பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு 2 பேருக்கு கேன்சர் இருக்கும். பாக்கி 23 பேர் சார் மாதிரி எண்டோஸ்கோப்பி பண்ணாங்க சார், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, கொலோனோஸ்கோப்பி அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் சந்தோஷப்படுங்க, எண்டோஸ்கோப்பியில் ஒரு பெரிய கேன்சர் இல்லை, பெருக்குடல் ஒரு பெரிய கொலோனோஸ்கோப்பியில் கேன்சர் இல்லைங்கிறது நீங்களாம் யூ மஸ்ட் செலிப்ரேட். நம்பர் 1. நம்பர் 2, ப்ராப்ளம் பர்சிஸ்ட் பட் த ப்ராப்ளம் இஸ் நாட் அ கேன்சர். உங்கள் இந்த IBSங்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு விஷயம். கொஞ்சம் நியூசன்ஸ். அதாவது வீட்டில் வந்து ஒரு அப்போ ஒரு பெருச்சாளி வந்துட்டு போகிற மாதிரி 10 பாம்புக்கு பதிலாக ஒரு பெருச்சாளி இருக்குன்னு நினச்சிக்கங்க. IBSக்கு வந்து வெரி குட் மெடிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ப்ரொவைடட் யூ லோக்கலைஸ் த டிசீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 3 வருஷங்களுக்கு மேலே ஒருத்தர் டயபெட்டிக்காக இருந்தால் லைக் யூ வேறு டயபெட்டிக், அந்த டயபெட்டிஸால் எப்படி இந்த நரம்புகள் கையில் காலில் மறுத்து பாதிக்குதோ அதே போல் உங்களுடைய பெருக்குடலை சுற்றி இருக்கிற நரம்புகள், சிறுகுடலை சுற்றி இருக்கிற நரம்புகளும் பாதிக்கப்படும். இந்த வியாதி பேர் டயபெட்டிக் ஆட்டோனாமிக் நியூரோபதி. நீங்கள் போய் படிங்க அதை பற்றி. அதாவது இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு 30-40 கிலோமீட்டர் கணக்கில் கேபிளிங் இருக்குது. ஒரு சின்ன கேபிளிங், ஒரு வீட்டில் போடுற கேபிள் அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகுது. அவ்வளோ எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே. அந்த 30-40 கிலோமீட்டர் வயிற்று கேபிள்ஸில் வந்து டயபெட்டிஸில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இது மாதிரி கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும். உங்களுடைய ரோல், டாக்டர்ஸோடைய ரோல், இது கேன்சரால் இல்லை, டிபியால் இல்லை, ஒரு அடைப்பால் இல்லை, ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வியாதியால் இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிவிட்டு மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு உங்களை மாதிரி IBS பேஷண்ட்ஸை நல்லா குணப்படுத்தலாம், பயப்படாமல். நிச்சயமா டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பயப்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கான பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். அதனால வந்து ஒன்றுமே இல்லாமல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ளே வந்து யாரும் போக வேணாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு சின்ன சம்மரைசேஷன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் திறந்த எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது ஹனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் குறித்தும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோமா, திஸ் இஸ் பிருந்தா வைகுண்ட் ஃப்ரம் கத்தார் தோஹால இருந்து பேசுறேன். வணக்கம் பிருந்தா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, ஐ எம் டயபெட்டிக் ஃபார் த பாஸ்ட் 10 years வந்து நான் டயபெட்டிக்கா இருக்கேன். அதுக்குண்டான மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ரெகுலர் வாக்கிங் அண்ட் எவ்ரி திங். பட் ப்ராப்ளம் என்னன்னா, எவ்ரிடே ஐம் கெட்டிங் அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம். அது எப்படி பாத்தீங்கன்னா, நானும் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு அவங்க எண்டோஸ்கோபி எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ரெகுலர் வாக்கிங் போக சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். மை வெயிட் இஸ் ஆல்சோ ஒன்லி 56 and மை ஏஜ் இஸ் 55. ஸோ இதுதான். பட் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரெகுலர் மெடிகேஷன் டயபெட்டிக் மெடிசன் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு எங்க வலி வந்தாலுமே ஒரு ஏப்பம் வருது. எங்கேயாவது வலி வந்ததுனால, தலைவலி வந்தாலும் சரி, காலோ கையில எங்க வலி வந்தாலும் அமைக்கிறேன்னா உடனே ஒரு ஏப்பம். அது ப்ளோட்டிங் ஆஃப் ஸ்டமக் இருக்கா பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து வருது இல்லை எனக்கு அதிகமா. ப்ளோட்டிங் ஆஃப் அந்த டிஸ்டென்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உபசம் அதுவும் இல்லை. ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்கம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிருந்தா, ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் ஒரு தமிழர்கள் வந்து கத்தார்லேருந்து கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வி வாண்ட் ஆஃப்டர் ஆல் ரீச் அவுட் டு லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ. ரெண்டாவது, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இட்ஸ் கால் அப்பர் ஜிஐ டிஸ்மோட்டிலிட்டி. அதாவது உங்களுடைய இறைப்பை வந்து போதிய அளவுக்கு தசைவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்பர் 2. நம்பர் 3, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஏராளமான தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஏப்பத்துக்கு காரணம் வந்து புறநானூரில் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காது போல், இட்ஸ் நாட் ஃப்ரம் மெட்ஃபார்மின் ஆர் நாட் ஃப்ரம் சம்திங் எல்ஸ். உங்களால் தான் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் ஏரோஃபேஜியாங்கிற ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது. ஏரோனா காற்று, ஃபேஜியானா முழுங்குவது. ஏரோஃபேஜியா, AEROPHAGIA. ஏரோனா காற்று, ஃபேஜியானா முழுங்குறது. உங்களுக்கு தெரியாமல் பேசும்போதோ அல்லது சாப்பிடும்போதோ நீங்கள் வந்து காற்றை வந்து உங்கள் ஓப்பன் லிப்ஸ்குள்ளே நீங்கள் முழுங்குறீங்க. பாருங்க, யூ மஸ்ட் ஒவ்வொரு வாக்கியம் முடிக்கும்போது அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி மூக்கில் மூச்சு விடணும். நம்ம எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வாயில் காற்று முழுங்கிறதுனால அது ஸ்டமக்குக்கு போய் ஸ்டமக் கான் ஹேண்டில் ஏர். ஸ்டமக் வந்து 1500 cc அமிலம், பியோர் ஆசிட் ப்ரொடியூசிங் ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் வெளியிலேருந்து பொஸ்குன்னு காற்று அமுக்கி விட்டிங்கன்னா, இப்படி மூக்கில் மூச்சு விடாமல் இருந்தீங்கன்னா, அந்த இறைப்பு என்ன சொல்லுது, ஐ கேனாட் ஹேண்டில் திஸ் ஏர், கேர் அவுட். ஸோ இன்றைக்கே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், நீங்கள் ஏப்பம் விடுற லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இதுதான். கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க எல்லாரும். கண்ணாடி முன்னால் போய் நின்று எப்போ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் கீப் ஆன் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப், லிப்ஸை மூடி வச்சு மூக்கில் மூச்சு விடுங்க. அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பிராணாயாமம் பண்ணுறவங்கலாம் பண்ணுற மாதிரி அந்த 5 நிமிஷமோ அந்த 10 நிமிஷமோ நீங்கள் கட்டாயமாக ஏப்பம் விட மாட்டீங்க. அப்படி ஏப்பம் விட்டால் கூட இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்களே, இந்த கழுத்து இந்த பகுதி மேலே கீழே ஜர்க் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்களே முழுங்குறீங்க. இந்த முழுங்குற காற்று தான் ஏப்பமாக வெளில வருது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. பாவம் பீப்புள் இதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏப்பம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முழுங்குவாங்க, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏப்பம் போடுவாங்க. இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இதை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கும் உங்கள் சக்கரை வியாதிக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ வாஸ் டோல்ட் நீங்கள் 55 years and 56 kg. அது அப்படியே கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. 80 years ஆகும்போது 80 kg ஆகிட போகிறீங்க. ஸோ as long as you keep your weight down and swallow only not air but saliva and breathe through the nose, இந்த ஏப்பங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் செட்டில் ஆகிடணும். நிச்சயமா ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிசஸ், நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன பழக்கங்களால தான் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதே வந்து டாக்டர் சொல்லும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இதனால தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. அவருடைய சொன்ன ஆலோசனையை பின்பற்றி பாருங்க, உங்களுக்கான பிரச்சனை நிச்சயமா தீரும். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். இணைப்பில் இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி டாக்டர் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய பேர் வந்து இதனால தான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் வந்து செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி சம்மந்தப்பட்டு என்னென்ன மாதிரியான மித்ஸ் இருக்கு அண்ட் பீப்புள் வந்து என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து செய்யறதுனால அவங்களுக்கு இது சம்மந்தமான பிரச்சனைகள் வருது? ஒன் திங் இஸ் தட் எல்லாமே ஒரு வியாதிக்கு கனெக்ஷன் நினைக்கிறாங்க. ரொம்ப அழகாக தான் அந்த புறநானூரில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்கு. முக்காவாசி நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளாலவே உண்டாக்கப்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் யோகாவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இடது நாசியில் வந்து உள்ளே இழுத்து வலது நாசியில் வெளியில் விடுன்னு சொல்கிறான். அப்படி ஒருத்தர் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்பொழுது அவங்க எங்கே வாயில் மூச்சு விடுவாங்க? They are concentrating in through the left nostril, out through the right nostril, then in through the right, out through the left. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம வாயை பற்றி மறந்துடுவோம். Commonest mistakes that Indians do is we eat too fast. மடக்கு சாப்பிடுறது. அப்போ சாப்பாடோட காற்றும் உள்ளே போகும். சாப்பிடும்போது ஊர் விஷயம் எல்லாம் பேசுறது, ஏமா வந்து எவ்வளோட ஓடிட்டான், இதெல்லாம் எதுக்கு? சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை பற்றி நினச்சி சூ பண்ணி சாப்பிடணும். அது நல்லா எவ்வளோ வாட்டி மெல்றோமோ அவ்வளவு அதுல இருந்து நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, நொறுங்க தின்னா 100 வயசு. ஒரு வாட்டி சாப்பிட்றவங்க தான் யோகி, 2 வாட்டி சாப்பிட்றவங்க போகி, ஜாஸ்தியாக சாப்பிட்றோம், 3 வாட்டி சாப்பிட்றவங்க ரோகி. அதாவது ஈட்டிங் டூ ஆஃபன், ஈட்டிங் டூ மச், ஈட்டிங் டூ ஃபாஸ்ட். அதெல்லாம் நீங்கள் இந்த உபநிஷத்ஸ் நீங்கள் திருமூலர்லாம் படிச்சிங்கன்னா திருமந்திரத்தை போட்டிருப்பாங்க, ஆமை போலையும் பாம்பு போலையும் முதலை போலையும் சாப்பிடணும். முதல்ல வந்து நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் பார்க்க டப்புன்னு சாப்பிடு, இட் வில் டைஜஸ்ட் தட் ஓவர் 1 year. அதனால தான் முதலைகள் வந்து 40 மில்லியன் வருடங்கள் 4 கோடி வருஷத்துக்கு மேலே முதலைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ட் முதலை கேன் லிவ் ஃபார் 80 years 90 years. மெதுவாக சாப்பிடும், சூ பண்ணும். ஒரு 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 வருஷத்துக்கு சில சமயம் ஒரே ஒரு மான் தான் சாப்பிடும். இதனால தான் இந்த ஈகோ சிஸ்டமை டேமேஜ் பண்ணாமல் இருக்குது. ஸோ பேக் டு நேச்சருங்க. நம்ம ரொம்ப எவ்வளோ படிக்கிறோமோ படிக்க பேக் டு நேச்சர். த மோர் யூ கோ அவுட் த மோர் யூ கம் பேக்குங்கிறது. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றவங்க, நாசியில் மூச்சு விடுறவங்க, வாயில் ரொம்ப காற்று முழுங்காதவங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க, அடிக்கடி சாப்பிடாம ஆர் நாட் டூ ஃப்ரீக்வெண்ட்லி பட் ஸ்மாலர் அமௌண்ட்ஸ். ஈட் டு லிவ்ம்பாங்க. நம்ம இந்த காலத்தில் லிவ் டு ஈட். 100 மீட்டர்ஸ் போனால் ஒரு ஈட்டிங் ரெஸ்டாரண்ட், ஒரு ஈட்டிங் டிஷ்ஷோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ, ஒரு செயினோ வருது. அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லையே. பீப்புள் ஏட் டு ஜஸ்ட், இப்போ வந்து ஈட்டிங் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. These are all simple techniques. You don't need to do high-end robotic surgery to tell people this. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி லிசனிங் டு இன்ஸ்டிங்ஸ், மேபி லிசனிங் டு யுவர் பாடி அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக வந்து தெரியும் சார். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு அறியாமையின் காரணமாக வந்து செஞ்சாலும் உங்களை மாதிரியான நிறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி சார். இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் குறித்தும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444599444. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் அர்ச்சனா ஃப்ரம் லைஃப்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், இப்போ வந்து காலர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறிட்டு வருது. அது ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி சோஷியல் இஷ்யூவாக மாறுறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் வந்து அசோசியேட்டடாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வந்து ஒரு கப்பலுக்கு வந்து ஏற்படுதுன்னா அதுக்கான முக்கியமான காரணங்களாக வந்து நீங்கள் பார்த்த ஆட்கள்லேருந்து எப்படி சொல்லுவீங்க? See, infertility வரும்போது it can be because of male infertility or female infertility. ஒரு ஆண் கிட்ட கூட இருக்கலாம், as well as it can be from the female also. ஆண்கள்னு பார்க்கும்போது நம்ம என்ன இவாலுவேட் பண்ணுறோன்னா அவங்களுடைய விந்தணுக்களை தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒரு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ண முடியும்.
Okay. மேல்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும். பட் ஃபீமேல்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா தேர் ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்ஸில் பிளாக் இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அதே மாதிரி கருமுட்டை அதான் அந்த ஓவரீஸ்லேருந்து வர எக்ஸு வந்து மாதம் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த 1 எக்குன்றது வந்து வராமல் ஆனோவிலேஷன்னு சொல்லுவோம். ஓவுலேஷனே நடக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் அகெயின் இன்ஃபர்டிலிட்டி காஸ் ஆகலாம். அதே மாதிரி அவங்களுக்கு யூட்ரஸில் வந்து என்ன சொல்கிறது செப்டம் பால் மாதிரி இருக்கும் யூட்ரஸில், இல்லைனா 2 யூட்ரஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சில பேர் கன்சீவ் ஆவாங்க, பட் ஆனால் அபார்ஷன்ஸ் ஆகிடும், நிற்காது. அந்த மாதிரி இதில் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. அதில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இப்போது இருக்கிற what should I say 90 to 95% வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த PCOS பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது காமனாகவே நாங்கள் பார்க்குறோம். the main reason for PCOS நிறையா நாங்கள் பார்க்குறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணுறோம். பேஷண்ட் வந்தால் வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு நம்ம பண்ணும்போது we are seeing the ஃபாலிகல்ஸை பார்த்து தான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறோம். முன்னெல்லாம் நம்ம அவ்வளோ அல்ட்ராசவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏர்லியராக இருந்திருந்தா கூட நம்ம அதை அந்த ப்ரெவலன்ஸ் இல்லை, நம்மளுக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. பட் பிசிஓடின்னு பார்க்கும்போது மேஜராக நம்ம என்ன காசுன்னு வந்து அது டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இட் கேன் பி ஜெனட்டிக், இட் கேன் பி எனி என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்மளுடைய டயட்டு, நம்ம வெயிட் கெயின் அதிகமாக இருந்தது, அது ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, வெயிட் அதிகமாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அண்ட் நம்ம ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இது எல்லாமே வந்து காசஸ் பிசிஓடி. நிச்சயம். And one more thing what I would like to say is PCOD, diabetes, இது எல்லாமே வந்து ஒரு ட்ரையட் மாதிரி. PCOD இருந்தால் ஒபிசிட்டி இருக்கலாம், ஒபிசிட்டி இருந்தால் சுகர் வரலாம், சுகர் இருந்தால் அகேன் PCOD வரலாம். PCOD வந்து 2 types, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம் அண்ட் நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னும் போது என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் உமனுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் PCOD இருக்கும்போது என்ன ஆகும்னா, தே மைட் ஹேவ் டயபெட்டிஸ், அதாவது சப்கிளினிக்கலாக ஒரு டயபெட்டிஸ் உண்டாகக்கூடிய ஒரு இது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு சைக்கிள்னு வரும்போது, பீரியட்ஸ் வரும்போது வந்த பிறகு என்ன ஆகும்னா, எவ்ரி மந்த் ஒரு 8லேருந்து ஒரு 10 ஃபாலிக்கிள்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒரு ஃபீமேலும் will recruit the follicles. நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸ் எப்படி பேலன்ஸ்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரே ஒரு ஃபாலிக்கிள் மட்டும் it will grow to a size of about 2 centimeters. 18லேருந்து ஒரு 20 millimeterக்குள்ளே க்ரோ ஆகி அந்த ஒரே ஒரு ஃபாலிக்கிளில் மட்டும்தான் எக் இருக்கும். ஸோ தட் ruptures on the 14th or the 15th day, and then when there is an intercourse with the husband, when there is sperm available, it becomes என்ன சொல்கிறது, ஒரு எம்ப்ரியோவா ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோ ஒரு 7 daysல இம்ப்ளான்ட் ஆகும். பட் ஆனால் இந்த பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா, தேர் ஆர் மெனி ஃபாலிகல்ஸ், பட் எதுவுமே அந்த பர்டிகுலர் சைஸ்க்கு வளர மாட்டேங்குது. எதுவுமே அந்த 18 to 20 millimeter சைஸ்க்கு வந்து வளராது. எவ்ரிதிங் இஸ் வாண்ட்ஸ் டு பிகம் தட் பிக், பட் நத்திங் பிகம்ஸ் பிக். அதுதான் ஆனோவிலேஷன் சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த எக்கு வளர்ச்சி இருக்காது. ஸோ எக் இருந்தால் தானே ஃபர்டைலாக ஆக முடியும், அவங்க ஒரு கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதுவே இல்லாதப்போ they cannot become pregnant, so they'll have issues in infertility. Exactly ma'am. So caller இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? என்னோட நேம் நந்தினி மேம். சொல்லுங்க நந்தினி, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆச்சு, ஒரு பேபி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பேபி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பாலிக்ளாஸ் ஸ்டடி வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோங்க மேம். ஒபிக்ளோ பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப வந்து 11th day பாலிக்ளா டெஸ்ட் எடுத்ததுல லெஃப்ட் ஓவாரி சைஸ் வந்து மொத்தம் 2 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாங்க. 20x21, இன்னொன்னு 13x14, மொத்தமா சைஸ் வந்து 9.9 மில்லிமீட்டர்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து 13th day போறப்ப ஒரு ஃபாலிகுலர் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு, அதாவது 13x14 மட்டும் இருக்கு, பிளஸ் 10 மில்லிமீட்டர்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது அந்த 15th day வந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கரு வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஈஸியா வந்து இப்போ நான் கன்சீவ் ஆக முடியுமா? பிளஸ் நெக்ஸ்ட் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அது சொன்னதுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு எக்கோஃப்ளாரான்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. கேண்டிகேட் பிஜிஎல் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ திரும்ப நான் வந்து அந்த கான்டாக்ட் பண்றப்ப எனக்கு பெயின் இருக்குன்னு சொன்னப்ப, ஸோ இப்போ இந்த மந்த் வேணாம், ஸோ நெக்ஸ்ட் இந்த மந்த் கன்சீவ் ஆயிட்டீங்க, ஆகலினா வேணா செக் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து இந்த 13th day வந்து எனக்கு ஒரு ஃபாலிகுலர் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு. முதல்ல 2 வேல்யூ காமிச்சிச்சு லெஃப்ட் ஓவாரி, இப்போ ஒரு வேல்யூ மட்டும் காமிச்சிருக்கு. ஸோ திரும்ப 15th day நாளைக்கு போய் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி கன்சீவ் ஆகிறது ஈஸியாங்க மேம்?
இல்ல ஏதாவது டிஃபிகல்ட் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறேங்க. டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை டாக்டர் வழங்குவாங்க. வணக்கம்மா. நீங்கள் எக்கோஸ்பிரின் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அது எதுக்காக சாப்பிட்டீங்க எக்கோஸ்பிரின்? எக்கோஃப்ளோரோ வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பெயின் இருக்கனால அந்த எக்கோஃப்ளோரோ ஒரு 10 days சாப்பிடுங்க. ஒரு கேண்டிடேட் பி ஜெல்னு ஒரு ஜெல் கொடுத்தாங்க. ஓகே. அது அப்ளை பண்ண சொல்லிட்டு, ஆனா அப்படி இருந்துமே அந்த மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு பெயின் நல்லா இருந்துச்சு. ஓகே. நீங்க வீட்டுக்காரோட சேரும்போது ஏதாவது பெயின் இருக்கா உங்களுக்கு? மேம் இல்ல. இணைப்புல இருக்கீங்க? கேக்குதாமா? சொல்லுங்க மேம், புரியல. வீட்டுக்காரோட சேரும்போது உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்கா? பெயின் ஃபீல் பண்றீங்களா? பெயின் இருக்குங்க மேம். ஓகே. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால பெயின் இருக்குங்க மேம். அதுக்கப்புறம் பெயின் இருந்துட்டே தான் இருக்குங்க மேம். ஓகே. இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பிஐடின்னு சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம். பெயின் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நார்மலாகவே அவங்க செமென் உள்ள வந்து டெபாசிட் ஆனால் கூட அது ட்ராவல் பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன்னால ஒழுங்காக வந்து அந்த விந்தணுக்கள் உள்ள உங்கள் யூட்ரஸ் வரைக்கும் போய் சேராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளப்படுறதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, அந்த கேண்டிட் ஜெல் சொன்னீங்க இல்லையா, அது நீங்கள் ரெகுலராக ஒரு 1 week தொடர்ந்து யூஸ் பண்ணி அந்த பெயின் எல்லாம் குறைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகிடுச்சுனாலே இட் மீன்ஸ் உங்களுடைய எக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆகி ஒரு எக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னும் போது தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் யூ பிகமிங் ப்ரெக்னென்ட். இந்த சைக்கிள்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சைக்கிள்லேயே அதாவது தொடர்ந்து இப்போது நீங்கள் 13th day வாஸ் என்னைக்குன்னு தெரியல, நீங்கள் நேத்தா when was your 13th day? நேத்து வந்து 13th day முடிஞ்சிருச்சுங்க மேம். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு 2-3 நாள் வந்து வீட்டுக்காரோட சேர்ந்து இருந்து யூ ஷுட் ட்ரை யோர் பெஸ்ட் டு பிகம் ப்ரெக்னென்ட். பிகாஸ் உங்கள் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எதுவும் வந்து செக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, என்ன செக் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கம்மா? இப்ப இந்த கீழே வந்து பர்னிங் சென்சேஷன், லைட்டா பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே இந்த மாசம் பார்த்துட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னாங்க. ஓகே. பெயின் டாலரபிளாக இருந்தது உங்க, ஐ மீன் லைக் யூ கேன் ஹேவ் இன்டர்கோர்ஸ்னா நீங்கள் ட்ரை பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு ரப்ச்சர் ஆயிருக்குன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக் அவைலபிலிட்டி இருக்கும் உங்க உடம்புல. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட். இப்ப ஒன்னாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் என்னம்மா? ஃபர்ஸ்ட் வந்து 2 வேல்யூ காமிச்சிச்சு 11th day. ஓகே. சோ 13th day ஒரு வேல்யூ மட்டும் தான் காமிச்சிருக்கு. அவங்க ஒரு ஃபாலிகுலர் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, இல்லைன்னா ரப்ச்சர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஃபாலிகுல் வந்து சைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைஸ் குறைஞ்சிருக்குன்னா நீங்க திரும்ப ஃபாலிகுலர் ஸ்டடி இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ பண்ணி பார்த்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ இருக்கிற ஃபாலிகுல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். பட் ரப்ச்சர் ஆயிருக்குன்னு அவங்க சொன்னா மட்டும் நீங்க வந்து வீட்டுக்காரோட சேர்ந்திருந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமா வந்து தீரும். இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் குறித்தும் உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044455969444. கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வஜிதா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி இது 4th year நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் லைன்ல கண்டினியூ அபார்ட் ஒரு 5 times ஆயிடுச்சு. ஓகே. கல்யாணம் ஆகி 2nd month பிரெக்னன்சியா இருந்தேன். 45 daysல எனக்கு அபார்ட் மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. அப்புறமே டிஎன்சி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 month கழிச்சு எனக்கு திருப்பியும் நான் கன்சீவ் ஆனேன். ஆனா அதே மாதிரி ஒரு 45 daysலயே எனக்கு அபார்ட் மிஸ்கரேஜ் ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் 1 year எனக்கு இப்போ வந்து டேட் எதுவும் தள்ளி போகாம இருக்கு. டாக்டர் கிட்ட எல்லார்கிட்ட கன்சல்ட் பண்ணியாச்சு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்ட்ஸ், ஜிடிடி, கேரியோடைப்பிங் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க ப்ராப்ளம். பட் இன்னும் எதனால குழந்தை நிற்காம இருக்கு அப்படின்றது. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. குட் மார்னிங்மா. நீங்க நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே 45 days 50 days அந்த மாதிரி ஆயிருக்குதுங்களா?
ஆமாக்கா கம்பல்சரி 45-50 தான் இருக்கு. அது 2 months டச் ஆகாம தான் இருக்கு. ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் கேரியோடைப்பிங் பண்ணியிருக்காங்களா? 2 பேத்துக்கும் கேரியோடைப் பண்ணிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அந்த இது நீர்க்கட்டிக்கு பார்த்தாங்க, ஜிடிடி பார்த்திருக்காங்க, எல்லாமே பார்த்திருக்காங்க. செமன் டெஸ்ட் அவங்களுக்கும் எல்லாமே கவுண்ட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த ஏபிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துருக்காங்களா? ஆன்டிபாடிஸ், ஏபிஎல்ஏ ஆன்டிபாடிஸ், ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் தெரியல. பார்த்தாங்க ஃபுல்லா. ஓகே ஓகே. இப்போ 45 days 50 daysல உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகுது, ஒரு மோர் தென் 3 ஆச்சுனாலே ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ், பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரின்னு நாங்கள் அதை சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணணும். அதாவது உங்கள் பார்ட்னர், உங்கள் ஹஸ்பண்டையும் ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணணும், உங்களையும் ஃபுல்லாக இவாலுவேட் பண்ணணும். உங்களுக்கு முக்கால்வாசி எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்கன்னும் போது நீங்கள் எடுக்காத டெஸ்ட்னு பார்த்தா இந்த ஏபிஎல்ஏ, இந்த ஏஎன்ஏ டைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாஸ்போலைபிட் ஆன்டிபாடிஸ். அதாவது உங்கள் உடம்புல ஒரு கருன்றது வந்து இட் இஸ் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய இதுலேருந்து வரதா இருந்தாலும், உங்களுடைய கேமிட்லேருந்து வரதா இருந்தாலும் இட் இஸ் சம்திங் நியூ உங்களுக்கு. ஸோ அதுக்கான எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல வந்து தானாக இருக்கும். சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது இவாலுவேட் பண்ணணும். அதை இவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் கன்சீவ் ஆன பிறகு அபார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஏபிஎல்ஏ இருந்ததுன்னா சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது த்ரூ அவுட் யுவர் ப்ரெக்னென்சி நீங்கள் அந்த 9 மாதம் தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த ஏபிஎல்ஏ ஏஎன்ஏ எல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி பண்ணலைன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு அகெயின் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரைங். சரிங்களா? அப்படி நாங்கன்னா என்ன மேம் பண்றது? முன்னாடி ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டது அந்த லாஸ்ட் 1 year ஃபர்ஸ்ட் ஒரு 2 years வந்து அப்படி நின்று அபார்ஷன் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஜூலை வந்து நான் பிரெக்னன்சி அதான் கன்சீவ் இதான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து டேட்லாம் எதுவுமே தள்ளி போகல. 1 year மேல ஆயிடுச்சு. அது எதுனால போன அப்படி? பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 days 3 days முன்னாடி பின்னாடி வருவாங்க. ஓகே. தொடர்ந்து வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கீங்களா எவ்ரி மந்த்? அந்த உங்களுடைய ஃபாலிக்கல் ரிலீஸ் ஆகிற டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓவுலேஷன், அந்த டைம்ல நீங்க சேர்ந்து இருக்கீங்களா? அந்த நாங்கள் கால்குலேட் பண்ணி அந்த 14th 15th டே அந்த மாதிரி சேர்ந்து இருப்போம். பட் ஒரு மாசம் வந்து மிஸ் ஆயிரும். ஓகே. உங்களுடைய சைக்கிள்ஸ் எத்தனை நாளுமா? 30 நாளா இல்ல 35 நாளைக்கு ஒரு வாட்டி வருமா? 30 days மேம். 30 days. 30 daysன்னு வரும்போது நீங்க எப்படி அந்த ஓவுலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணணும்னா இட் இஸ் 30 - 14. இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் 14 days. 30 - 14 தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 16வது நாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா 16வது நாள் தான் உங்களுடைய ஓவுலேஷன் டேட்டா இருக்கும். இட் இஸ் நாட் த 14th டே. ஸோ நீங்கள் 14th டே நினச்சிட்டு அந்த 14 daysக்கு 2 days முன்னாடியும் 14th 2 daysக்கு அப்புறமும் சேர்ந்துருக்கிறதுனால யூ மைட் மிஸ் இட். தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் தட் எக். ஸோ நீங்கள் வந்து 16th டேவை கணக்கில் வச்சுக்கிட்டு 16th டேக்கு 2 நாள் முன்னாடி 16th டேக்கு 2 நாளுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக கன்சீவ் ஆவீங்க. டாக்டர் சொன்ன ஆலோசனை சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேம். இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை உங்க 2 பேத்துக்குமே. வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னா மேம் சொல்றாங்க. நீங்கள் எவ்ரி மந்த் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த 16th டேயில் உங்களுக்கு அந்த எக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, எக்கு ரப்சர் ஆகுதா இல்லையான்றது ஸ்கேன் டாக்டர் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த ரப்சர் ஆகிற சமயம் இல்லைனா அந்த பிக்கெஸ்ட் சைஸ் அந்த சைஸ் வரும்போது அந்த சமயம் சேர்ந்துருந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு 3 மாதம். அப்படியும் நீங்கள் எதுவுமே பிரயோஜனப்படலை அப்படின்னும் போது உங்களுடைய ஹஸ்பண்டுடைய சாம்பிள், அந்த செமன் சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்ததுன்னா ஒரு 3 cycles நீங்கள் ட்ரை பண்ண பிறகு IUI அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். அவங்க சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான நல்ல செய்தி நிச்சயமாக வந்து கிடைக்கும். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. அபிராமி. சொல்லுங்க அபிராமி, உங்களுடைய கேள்வி என்ன? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுமா. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க அபிராமி. தொடர்ந்து பேசலாம் மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆச்சுங்க. 2 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 1 yearலேருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க மேம். ஃபாலிகுலர் ஸ்டடி தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு HSGன்னு ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரைட் ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க மேம். இப்போ இந்த ஆகஸ்ட்ல வந்துட்டு ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கேங்க. அதுல வந்துட்டு மினிமம் ஸ்பில்லேஜ் தாங்க வந்திருக்குங்க மேம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண? ஓகே. ஸோ நீங்கள் இந்த 2 டெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, HSG, அதுக்கப்புறம் ஒரு டயக்னாஸ்டிக் லேப் ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு டியூப்ல மினிமல் அவுட்ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ லேப்ல வந்து அந்த டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ரைட் சைட்ல டியூப்ல கம்மியா வருது, மினிமல் ஃப்ளூயிட்னு சொன்னீங்க இல்லையா, அதில் பிளாக், அதாவது ஏதாவது வீக்கம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேம் அப்படியெல்லாம் சொல்ல. அப்படிலாம் எதுவும் சொல்ல, ஹெல்த்தியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடு. உங்க ஏஜ் என்னம்மா, உங்க வயசு என்ன? 25ங்க மேம். உங்க ஹஸ்பண்டுடைய வயசு? 33. ஓகே. அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா? நார்மலா இருக்குங்க மேம். 85 மில்லியன் இருக்குங்க. 85 மில்லியன். ஸோ ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளாக் இருக்குது, இன்னொரு பக்கம் மினிமலாக இருக்குது. அண்ட் மொரோவர் நீங்கள் வந்து 3 மந்த்ஸாக நீங்கள் 3 இயர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐவிஎஃப் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஆலோசனை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே டியூப்ஸ் பிளாக்காக இருக்கும்போது ஐயுஐ கூட பண்ணியிருக்குங்க மேம். ஓகே. தென் ஒன் மோர் கொஸ்டின், எனக்கு வந்துட்டு இந்த பிளாக் இருக்கிற சைடே தான் வந்து ஃபாலிகல்ஸ் க்ரோத் ஆயிட்டு இருக்குங்க மேம். லெஃப்ட் சைடு ஃப்ரீயா இருக்குங்க, அங்க வந்து ஃபாலிகல்ஸ் க்ரோத் ஆக மாட்டேங்குதுங்க. லெஃப்ட் ஓவரியில ஃபாலிகல்ஸ் வர மாட்டேங்குதுங்க மேம். ஃபாலிக்கல் வளர்றதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் கொடுக்குறாங்களா உங்களுக்கு, இல்ல தானா தானா? மேம் சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தேன். எத்தனை மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 1 இயர் 1.5 இயராவே சாப்பிட்டு தாங்க மேம் இருந்தேன். ஓகே. மெடிசின் சாப்பிட்டா உங்களுக்கு பிளாக் இருக்கிற சைடு தான் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகுது, அதாவது ஃபாலிக்கல் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். நீங்க வந்து ஐயுஐயும் ட்ரை பண்ணிருக்கீங்கன்ற போது நீங்க ஐவிஎஃப், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐவிஎஃப்னு சொல்றோம் இல்லையா, அந்த டெஸ்ட் டியூப் பேபி, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபாலிக்கல்ஸ் வந்து பிளாக்டு சைடில் வரதுனால ஐவிஎஃப்னு வரும்போது ஐயுஐயை விட கொஞ்சம் ஹையர் மெடிசன்ஸ் கொடுப்போம் நாங்கள். அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்கறது கொஞ்சம் ஹையர் மெடிசன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 20, கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 ஃபாலிக்கல் வளர்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கிற ஒரு மெடிசன் தான் உங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது ஐவிஎஃப் பண்ணோன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஈஸிலி. நம்ம என்னதான் வந்து உங்களுக்கு ஃபாலிக்கல் வளர்ந்து அந்த எக் ரிலீஸ் ஆனாலுமே அந்த எக்கு வந்து ட்ராவல் பண்ணி உங்கள் டியூப்ஸ்க்கு வரணும், சரிங்களா? அந்த டியூப்ஸ்க்கு பிளாக்டு டியூப்ஸ் இருக்கும்போது அந்த டியூப் வரைக்கும் அது வந்து சேருதா, இல்லை வந்தாலுமே உங்கள் ஹஸ்பண்டுடைய விந்தாணுக்கள் போய் அந்த எக்கை மீட் பண்ண முடியுதான்றது நம்ம வி cannot say for sure. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ ரைட் நவ். ஓகே மேம். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அதனால நீங்கள் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க சொன்ன ப்ராசிட்டிவ் மெஷர்ஸை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். அடுத்த காலர், வணக்கம். ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் ஐஸ்வர்யா. சொல்லுங்க ஐஸ்வர்யா. எனக்கு நான் 5 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து 16th வீக்லேயே வந்து எனக்கு சர்விக்கல் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த நான் ப்ளசண்டாவும் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஆகுங்களா பேபிக்கு? நார்மல் பண்ண முடியுங்களா? ஓகே, கவலைப்பட வேணாம், டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. ஓகே. ஹலோம்மா, நீங்கள் 15 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்னு சொன்னீங்க இல்லையா? 5 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட். ஸோ 15th வீக்கில் உங்களுக்கு அந்த ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன ஏதாவது பெயின் வந்ததா, இல்லைன்னா ஏதாவது எனி சிம்டம், எதனால் உங்களுக்கு அந்த ஸ்டிச் போட்டாங்க, என்ன காரணம்னு தெரியுமா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு இடுப்பு வயிறு லைட்டா பெயின் ஆச்சுன்னு டாக்டர் கிட்ட இமீடியட்டா போனோம். அப்ப அவங்க சர்விக்கல் லென்த் வந்து பார்த்து 2.2 தான் இருக்கு, இமீடியட்டா ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ 15-16 வீக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த குறை மாசத்துல குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீடம் லேபர், அந்த மாதிரி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் உங்கள் பிளாசண்டா வந்து கீழே இருக்கிறதுனால பிளாசண்டா நஞ்சு கொடின்றது 20 வாரத்துக்கு, அதாவது 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து முக்காவாசி பெரும்பாலும் வந்து கீழே லோவர் செக்மெண்ட்டில் தான் இருக்கும். அது 20 வீக்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னா தானாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் சில பேருக்கு மைக்ரேட் ஆகாமல் கீழே அந்த லோவர் செக்மெண்ட்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்கள் கேள்வி வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லையான்றது நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் ஃபுல் மந்த், அதாவது 38 வீக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க 9 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு திரும்ப ஒரு ஸ்கேன், கடைசியாக ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பிளாசண்டாவுடைய பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதாவது பின்பக்கம், போஸ்டீரியர் நாங்கள் சொல்லுவோம், பின்பக்கம் இருந்தாலோ இல்லைன்னா அந்த பிளாசண்டாவுடைய லோவர் எண்டு வந்து கர்ப்பப்பை வாய்க்கு ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தாலோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க, எல்எஸ்சிஎஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். அதாவது கர்ப்பப்பை வாய் ஓப்பனிங்லேருந்து 2 சென்டிமீட்டருக்கு மேலே உங்கள் பிளாசண்டா இருந்தாலும் மேலே இல்லைனா சைட் பாகத்தில், அதாவது ஆன்டீரியர் லேட்ரல்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு எல்எஸ்சிஎஸ் தான் பண்ணுவாங்க. மோரோவர் உங்களுக்கு ஸ்டிச்சு போட்டிருக்கிறதால அகெயின் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் ரிமூவ் பண்ணி ஒரு 36 வீக்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அந்த 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிளாசண்டாவுடைய பொசிஷனை வச்சு தான் உங்களுடைய டெலிவரியை வந்து மோட் ஆஃப் டெலிவரி நாங்கள் டிசைட் பண்ணுவோம்மா.
ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய தவறான கருத்துக்களும் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால வந்து டாக்டர் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எசென்ஷியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லும்பொழுது வந்து புரிஞ்சுது. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுடைய மருத்துவம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களையும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால்.